human development index. So development, growth na enna, development na enna? ஏன் ஹியூமன் growth இண்டெக்ஸ்னு கொடுக்காம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்திருக்காங்க? growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன? growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? ஓகே, growthனா இப்போ பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷனுக்கு இங்க இருக்கிற எதை ஜாயின் பண்ணுவீங்க? சஃபிக்ஸா? பாப்புலேஷன் growth சார். அப்ப ஹியூமன் அப்படிங்கிறப்போ டெவலப்மெண்ட். ஏன்? பாப்புலேஷனுக்குள்ள ஹியூமன் இருக்கான் தானே, அப்படிங்கிறப்ப ஏன் பல்க் ஆஃப் சொல்லுங்க. growth கண்ட்ரோல் பண்ண முடியாது, டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறீங்களா? வேற ஏதாவது? அப்படிங்கிறீங்களா? பாப்புலேஷன்ங்கிறது இண்டிவிஜுவல்களா? புரியலைங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும். அப்போ ஹியூமனுடைய டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட்டே சேஞ்ச் ஆகுமே. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க, நீங்க வந்துட்டு நடுத்தர வர்க்கமா இருக்கீங்க, ஒருத்தர் உங்க ஸ்ட்ரீட்டோடைய எண்ட்லயே வந்துட்டு நல்லா பணக்காரதா இருக்காரு, அப்படிங்கிறப்போ அங்கேயே அந்த டிஃபரன்ஸ் வரும்ல. So growth is considered to the physical appearance. ஓகேங்களா? சோ நம்மளுடைய பிசிக்கல் விசிபிலிட்டி ஆகட்டும், இல்ல பிசிக்கலோட அப்பியரன்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் growth அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ the development அப்படிங்கிறது சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேஸ்டு. ஓகேங்களா? அதனுடைய வளர்ச்சியை தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ நம்ம ஏன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு படிக்கிறோம்னா, தனி மனிதனோட முன்னேற்றத்தை மட்டும் இல்லாம அது மூலமா ஒரு சமூகம், ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படிங்கறதோடைய டிஃபரன்ஸ் பாக்குறதா. சோ growth அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் பிசிக்கல் அப்பியரன்ஸ். இது அப்படி கிடையாது, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேஸ்ல நமக்கு டெவலப்மெண்ட்ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, சோ குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு ஹியூமனுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு பாக்குறப்போ HDI, PQLI, GNHI. சோ இதனுடைய டெஃபினிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதை பொறுத்துதான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன அப்படிங்கிறது மதிப்பிடப்படுது. HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானி எக்கனாமிஸ்டான மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும், இந்தியன் எக்கனாமிஸ்டான அமர்த்யா சென் அப்படிங்கிறவரும் 1990 உருவாக்கப்பட்டதுதான் இந்த HDI அப்படிங்கிறது. சோ இந்த HDI வந்துட்டு யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா 1990 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. UNDP வந்துட்டு HDI வந்துட்டு அங்கீகரிச்சது 1990. சோ இந்த HDI வேல்யூ அப்படின்னு பாக்குறப்போ 0 to 1 வரை இதோட வேல்யூவை டிசைட் பண்றாங்க. சோ அப்போ 0 ஒரு ஹியூமனுடைய டெவலப்மெண்ட் வந்து 0 அப்படின்னா அது வெரி லோயர் வேல்யூ. இதே வந்து 1 அப்படின்னா ஹையர், ரொம்ப குட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த UNDP அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 1965 உருவாக்கப்பட்டுச்சு.
இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூயார்க். யூஎன்டிபியோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யூஎன்டிபியில யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பா இருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் உடைய வறுமையை ஒழிக்கிறதும் சமத்துவமின்மையை குறைக்கிறதும் தான் இதோடைய கோலா இருக்கு. யூஎன்டிபியோட கோலா இருக்கு வறுமை ஒழிப்பு மற்றும் சமத்துவமின்மையை குறைத்தல், இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. ஓகே, இந்த யூஎன்டிபி வந்துட்டு இந்த ஹெச்ஏ ரிப்போர்ட்டை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிடுவாங்க? ஒரு கண்ட்ரியோட ஹெச்ஏ ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட லெவலை பொறுத்து எப்படி அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிட முடியும்? 2, 10, ஓகே, 6, எவ்ரி 1 years once. சரிங்களா? எவ்ரி இயர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. சரி, சோ நமக்கு ஹெச்டிஐ உருவாக்குனது யாருன்னா மஹபூபுல்கும் அமர்தியா சின்ஹா அவர்களும். மஹபூபுல்க்கு வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா? இவர் வந்து இந்தியன் எக்கனாமிஸ்ட். சோ இவங்க உருவாக்கும் போது 1990 உருவாக்குறாங்க. அதே 1990 யூஎன்டிபியில மெம்பரா இருக்கிறதுனால நமக்கு இந்தியா மூலமா வந்து 1990 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ 0 to 1 குள்ள டிசைட் பண்றாங்க. இதுக்குள்ள ஒரு 4 கேட்டகரி வரும், பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? சோ இது 1 0னா லோயர் பொசிஷன், 1னா ஹையர் பொசிஷன். சரிங்களா? சோ இந்த யூஎன்டிபி எந்த வருஷம் உருவாக்குறாங்க? 1965 இதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க்ல காணப்படுது. இதோட கோல் பார்த்தோம்னா நமக்கு பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டியை ரிடியூஸ் பண்றது. இந்த உறுப்பு நாடுகளுக்குள்ள மட்டும், இவங்களோட மெம்பர்ஷிப்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய நாடுகள்ல. சோ 1 years ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஹெச்டிஐ ரிப்போர்ட் வந்து நமக்கு வெளியிடுறாங்க. ஓகே, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹெச்டிஐ. சோ ஹெச்டிஐ அப்படிங்கிறது என்னென்ன எலமெண்ட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணப்படுது? ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பர்த். சரிங்களா? அடுத்து ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல், அடல்ட் லிட்ரஸி ரேட்டும் சேர்த்து. சரிங்களா? அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிராஸ் நேஷனல் இன்கம் பிளஸ் வந்து பர் கேபிட்டா இன்கமும் சேர்த்து. சரிங்களா? ஒரு தனிநபரோட வருமானத்தையும் சேர்த்து நமக்கு கால்குலேட் பண்றாங்க. இதுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா பேசிக் லிட்ரஸி ரேட், எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்கு அப்படின்ட்டு. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி, குழந்தைகளோட இறப்பு வீதம் எப்படி இருக்கணும். அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் த ஏஜ் 1, ஒரு வயதுக்குள்ள எவ்வளவு குழந்தைகள் இறக்குறாங்க, எவ்வளவு குழந்தைகள் நல்லபடியா இருக்காங்க அப்படிங்கறதான் இதோடைய 3 வேரியபிள்ஸ். ஓகே, டயர்ஸ் ஆஃப் ஹெச்டிஐ நம்ம சொன்னோமா முன்ன 0ல இருந்து 1 குள்ள கால்குலேட் பண்றாங்கன்னு. அதுல இருக்கக்கூடிய ஒரு 4 கேட்டகரி. அதாவது 0ல இருந்து நமக்கு 0.54 வரை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது லோ டெவலப்மெண்ட் கண்ட்ரியா இருக்கும். சரிங்களா? அதே 0.5ல இருந்து நமக்கு 0.69 வரை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது மீடியம் டெவலப்மெண்ட் கண்ட்ரியா இருக்கும். அதே வந்து 0.7ல இருந்து 7.9 வரை போச்சுன்னா ஹை டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அடுத்து 0.8ல இருந்து 1 வரை போச்சுன்னா வெரி ஹை டெவலப்மெண்ட் கண்ட்ரி. இதெல்லாம் ஹெச்டிஐயோட வேல்யூஸ். 1 இயர்ல ஹிஸ்டரியோட வேல்யூ அந்த நாட்டுல எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த லெவல்குள்ள இருந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட ஸ்டேட்டஸ் இவ்வளவு டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா ஐஹெச்டி. அதாவது ஒரு இந்தியாவோட ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 1990ல இருந்து நமக்கு 2009 வரை எதை அடிப்படையா வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஃபார் ஹெச்டிஐ. ஹெச்டிஐயோட வேல்யூ என்னவா இருக்கோ அதை வச்சு ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணாங்க.
சோ அதுக்கு அடுத்து 2010ல நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில குறியீடுகளை ஆட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா IHDIன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிஐ வந்துட்டு ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம். சோ இது மூணையும் பேஸ் பண்ணி இருக்கிறதா IHDI. சோ இப்போ ஒரு HDI ஆனது நமக்கு IHDI விட அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த கண்ட்ரில என்ன ஆகுதுன்னா இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அதுவே வந்துட்டு HDIயும் நமக்கு IHDIயும் வந்துட்டு ஈவனா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரில ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் எப்பவுமே ஒரு கண்ட்ரில மோர் ஓவரால் HDI தான் அதிகமா இருக்கும். எப்பயுமே IHDI அதிகமா இருக்காது. இந்த HDIக்கும் IHDIக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, இப்போ உங்க பேட்ச் இருக்கீங்க, இப்போ உங்க பேட்ச்ல யாரா ஒருத்தர் குரூப் 4ல ஸ்டேட் ரேங்க் வாங்கிருக்கீங்க. சரிங்களா? நீங்க வாங்கின ஸ்டேட் ரேங்க் தான் இங்க HDI. சரிங்களா? சோ அதனால இந்த பேட்ச் சிறந்த பேட்சா அப்படின்னு கேட்டா, ஒரு பர்சன் ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டு மீதி யாருமே செலக்ட் ஆகல அப்படின்னா அதுதான் வந்து IHDI. இப்ப இதுவே யாருமே ஸ்டேட் ரேங்க் வாங்கல பட் எல்லாருமே வந்து என்ன ஆயிட்டீங்கன்னா பிளேஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுதான் IHDI. அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள போயிட்டு அந்த பகுதியில இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபருடைய வேல்யூ, சரிங்களா, தனிப்பட்ட நபருடைய திறனை வந்துட்டு மதிப்பிடுறது தான் IHDIங்கிறது. இதே HDI பார்த்தோம்னா ஓவராலா அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நீட்டா இருந்தாலும் ஓகே நீட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சரிங்களா? சோ பட் பேசிக்கா பார்த்தோம்னா எப்பவுமே HDI தான் பெருசா இருக்கும், IHDI சின்னதா தான் இருக்கும். இந்த கண்டிஷன் எப்பவுமே ஈக்குவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இப்படி இன்இக்குவலா இருக்கு, HDI விட இது பெருசா இருந்தாலும் சரி இது பெருசா இருந்தாலும் சரி, பட் ஆனா நம்ம இப்படி போட்டாலும் இன்இக்குவாலிட்டி தான். பட் இந்த ஸ்டேட்டஸ் எப்பவுமே வராது. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி இன்இக்வாலிட்டி மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு பாசிபிள் இருக்கு. சரிங்களா? பட் லோயர் HDI ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காது. சோ இந்த நம்ம IHDI வந்து 2010ல தான் நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க, பார்க்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட 145 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2010ல வந்துட்டு அந்த இன்இக்வாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே. சோ இப்போ இன்இக்வாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஹிஸ்டரியோட வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 130ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவோட HDI ரேங்க் வந்து இந்த வருஷம் 130ன்னு வச்சுக்கோங்க. அப்போ IHDயோட வேல்யூ எவ்வளவா, என்ன ரேங்கா இருந்தா நமக்கு இன்இக்வாலிட்டி வரும்? லெஸ் தென் 1. சரி, ஓகே. உங்களோட क्वेश्चनக்கு வரலாம். 1 பெருசா 2 பெருசா? 2 பெருசு. ஃபர்ஸ்ட் ரேங்க் பெருசா செகண்ட் ரேங்க் பெருசா? அது எப்படி? வேல்யூ வைஸ்ல 2 தான் பெருசு, பட் ரேங்க் வைஸ்ல 1 தான் பெருசு. அப்போ IHDயோட வேல்யூ என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 1 இருக்கணும். சரிங்களா? 131 இருக்கணும். இருந்தாதான் இங்க இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ரேங்க் வைஸ் கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து எக்ஸாம்பிள்ல கேட்பான் ஸ்டேட்மெண்ட்ல, இப்படியே கொடுத்து இது இன்இக்வாலிட்டிக்கான சிச்சுவேஷனா கண்டிஷனா அப்படின்னு கேட்பான். சரிங்களா? கன்ஃபியூஸ்ல 129 போட்டுறக்கூடாது. மைண்ட் அப்படிதான் போகும் டக்குன்ட்டு. சரி, ஓகே. சோ நமக்கு பார்த்தோம்னா 2019ல பாக்குறப்போ இந்தியாவோட HDI வேல்யூ வந்துட்டு 130 இருந்திருக்கு. சரிங்களா? சோ அந்த டைம்ல பாக்குறப்போ நமக்கு IHDயோட வேல்யூ என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 0.447. அதாவது இதை விட ஒரு ரேங்க் வந்துட்டு அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா நமக்கு இது 0.645. ஓகேயா? HDயோட வேல்யூ
நமக்கு ரேங்க் வந்து 130 HTA. பட் ஆனா ISTA பார்த்தோம்னா நமக்கு 0.447 இருந்து நமக்கு ரேங்க் வந்து 131 இருந்திருக்கு. சரிங்களா? அப்படி பாக்குறப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்இக்வாலிட்டி மெயின்டைன் ஆயிருக்கு 2019ல. பட் கம்பேர் இட் செல் 2018ல வந்துட்டு ஐஎஸ்டியோட வேல்யூ வந்துட்டு 0.468 தான் இருந்திருக்கு. பட் நமக்கு 2019 வரப்போ 0.477 வந்துட்டு வேல்யூ வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப வரை நமக்கு மெதுவா ஐஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஹெச்டியோட இது ஈக்குவல் ஆயிருக்கான்னு கேட்டா கிடையாது. சரியா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக எழுதி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சோ நமக்கு 2010 மூலமா இதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சோ ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா பாலினங்கள்ல காணப்படக்கூடிய வேறுபாடுகளை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றது. கிட்டத்தட்ட 148 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி கம்பேர் பண்றப்போ சவுத் ஏசியனை விட இந்தியா வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு ஓரளவுக்கு லீடிங்லயே இருந்தது. சரிங்களா? சோ இது இந்தியாவோட வேல்யூ, இது வந்து சவுத் ஏசியாவோட வேல்யூ. சோ நமக்கு இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பாக்குறப்போ கண்ட்ரீஸ 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை ஈக்குவாலிட்டி, செகண்ட் மீடியம் டு ஹை பேரிட்டி, தேர்ட் பார்த்தோம்னா மாடரேட் ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தோம்னா மீடியம் டு லோ பேரிட்டி, அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா லோ ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கண்ட்ரீஸ் வந்து 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. சோ இது எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த HDI டிஃபரன்ஸை பொறுத்து நமக்கு இதை பிரிக்கிறாங்க. சோ இதுக்கான கிரைட்டீரியான்னு பாக்குறப்போ இப்ப நம்ம சொல்லிட்டோம் ஹெச்டிஐயோட டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய HDI டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இந்த 5 கேட்டகரியில பிரிப்பாங்கன்னு. அப்படிங்கிறப்போ அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா ஹை ஈக்குவாலிட்டிக்கு நமக்கு less than 2.5%. இதே இங்க 2.5% to 5%. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா 5% to 7.5%. நெக்ஸ்ட் 7.5% to 10%. இங்க பார்த்தோம்னா more than 10%. சோ இந்த கேட்டகரியில நமக்கு 2019ல இந்தியா எத்தனாவது கேட்டகரியில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹை ஈக்குவாலிட்டி, மாடரேட், சோ அப்ப பார்த்தோம்னா ஃபீமேலோட HDI வேல்யூ வந்துட்டு 0.574, ஃபீமேலுக்கு 0.574, மேலுக்கு பார்த்தோம்னா 0.692. ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இது
ஃபீமேலுக்கும் மேலுக்கு இருக்கக்கூடிய HDI வேல்யூ 2019ல So, 2019 ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 5th கேட்டகரியில நம்ம இந்தியா காணப்பட்டுச்சு. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் நீங்க கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். இது அப்படியே வரும்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். HDIக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸுமே 2010 மூலமா நமக்கு ஆட் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? சோ நமக்கு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். சோ இதுவும் பார்த்தோம்னா நமக்கு ஜெண்டருக்குள்ள இருக்க இன்இக்வாலிட்டியை எதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், எம்பவர்மெண்ட் அண்ட் லேபர் மார்க்கெட். சோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுது நமக்கு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து பார்த்தோம்னா டைமென்ஷன், செகண்ட் பார்த்தோம்னா சிம்டம்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இந்தியா. இப்படி மூணா பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த டைமென்ஷன்ங்கிறதுல இந்த 3 கிரைட்டீரியாவையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? டைமென்ஷன், சிம்டம்ஸ், இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு இந்த டைமென்ஷன் கீழே இந்த 3 விஷயத்தையும் போட்டுக்கோங்க. இதுல என்ன பண்ணுங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரீப்ரொடக்டிவிட்டின்னு எழுதுறீங்கன்னா இங்க ஒரு லைன் பண்றீங்கன்னா இது ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 கண்டிஷனுக்குள்ள அந்த ரீப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருவீங்க. கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா மதர் டியூரிங் சைல்ட் பர்த், மதர் டியூரிங் சைல்ட் பர்த் மார்டாலிட்டி ரேட், மதர் டியூரிங் சைல்ட் பர்த் மார்டாலிட்டி ரேட். குழந்தை பிறப்பின் போது தாய்மார்களின் இறப்பு வீதம். சோ அதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா UNHCR வெளியிட்டக்கூடிய UNHCR யுனைடெட் நேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? சோ அவங்க வெளியிட்ட தகவல் படி பார்த்தோம்னா 174th ரேங்க் இந்தியாவோட. எப்பனா 2015ல. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான அறிக்கை எது விடல. சோ 2015ல நமக்கு வந்து பார்த்தோம்னா 174th ரேங்க். சோ அதுவே செகண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா adolescent fatality rate, adolescent fatality rate, இளம் பருவ கருவுறுதல் விகிதம். சோ அதுல UNHCR கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 2015 to 20ல 13.2 பொசிஷன், 13.2. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் டைமென்ஷன் எம்பவர்மெண்ட். சோ இந்த எம்பவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பாக்குறப்போ பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன், பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துல பொதுவா பார்த்தா ஆண்களுக்குங்கிற பிரதிநிதித்துவம் இருக்கும். சரிங்களா? சோ அப்போ 2018ல பெண்களுக்கு மட்டும் பாக்குறப்போ 11.7% கொடுத்திருக்காங்க. செகண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா percentage of those
percentage of those who have attained secondary and higher education. Secondary and higher education. So இதோட report நமக்கு 2010 to 18 பார்த்தோம்னா female 39%, male 63.5%. Female 39%, male 63.5%. Next third dimension, இதுல ஒரே ஒரு symptoms மட்டும்தான் labor marketல. So contribution in employment. Contribution in employment. நமக்கு 2018 ரிப்போர்ட் படி பாக்குறப்போ ஃபீமேல் வந்து 23.6% இருக்காங்க வேலை வாய்ப்புகள்ல 23.6%. மேல் வந்து பார்த்தோம்னா 78.6% இருக்காங்க. உமனோடதுங்களா 23.6 year 2018. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ நமக்கு பாக்குறப்போ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தோம்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதை பேஸ் பண்ணி வருது. இதுவும் பார்த்தோம்னா 2010ல இருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடியதுதான். ஸோ மக்களுடைய வறுமை நிலையை பத்தி ஆய்வு செய்யக்கூடியது. மொத்தம் 101 நாடுகள்ல வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க. ஸோ அதுல பாக்குறப்போ கிட்டத்தட்ட உலக நாடுகள்ல 1.3 பில்லியன்ஸ்ல வந்துட்டு புவர் பீப்புள்ஸ் காணப்படுறாங்க. அதுல கிட்டத்தட்ட இந்தியா வந்து 28% வந்து வச்சிருக்கு. இல்ல டோட்டலா 101 கண்ட்ரீஸ்க்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுல 1.3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து புவரா இருக்காங்க. அதுல 28% நம்ம இந்தியாவில இருக்காங்க. அந்த 1.3 பில்லியன் பார்த்தோம்னா the physical quality of life index. ஸோ இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு 1970ஸ்ல மோரிஸ் டேவிட் டி மோரிஸ் அவர்கள் உருவாக்கும். சரிங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் இப்படி இருக்கு, ஒரு நாட்டோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றத கால்குலேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் PQL. HDA யார் உருவாக்குனா? PQL யார் உருவாக்குனா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு PQLI அப்படிங்கிறது எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதாவது வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தை வந்து சராசரியா எத்தனை வருஷம் உயிரோட வாழுது அப்படிங்கிறத பத்தி கால்குலேட் பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்து ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னா ஒரு 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதுல
ஒரு வயதுக்குள்ள வந்து எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க. அடுத்து லிட்ரஸி ரேட், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா 15 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கு எழுத தெரிஞ்சிருக்குங்கிறத பாக்குறது. நமக்கு ஹிஸ்டரியோட வேல்யூடைய அந்த லிமிட் என்ன 0 to 1, ஓகேங்களா? சோ இங்க PQ லைக் பார்த்தோம்னா 0 to 100. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு பூட்டானுடைய கிங்கு. ஸோ ஃபோர்த் கிங் ஆஃப் பூட்டான் ஜிக்மே ஜிங்கே வாங்ஸு அப்படிங்கிறவர் வந்துட்டு 1772 தான் வந்துட்டு இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை உருவாக்குனாரு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் தான், ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா 4 டைப் ஆஃப் டைமென்ஷனை பேஸ் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்றாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ். இதை பொறுத்து தான் ஒரு நாட்டுடைய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ HDI எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ஆஃப் மினிமம் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஆஃப் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூக்குள்ள எந்த டேட்டாவை ஆட் பண்ணுவாங்கன்னா தெரியாது, சரிங்களா? அவங்க என்ன வேணா ஆட் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா சரியா, HDI கால்குலேஷன் பண்றதுக்கான அந்த ஆக்சுவல் வேல்யூ ஃபார்முலா. HDI கால்குலேட் பண்றதுக்கு யுனைடெட் நேஷன் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து ரெஃபர் பண்ணிருக்குன்னா 189. பட் இப்போ அதை விட நல்லா அதிகமாயிருச்சு, சரிங்களா? HDIல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல நமக்கு 189 நாடுகள்ல நமக்கு 131வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய இந்தியா, சரிங்களா? அப்போ அந்த HDIயோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0.645, சரியா? ஸோ இப்போ நான் மெயினா பார்த்தோம்னா இந்த HDIயோட வேல்யூ லாஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் நமக்கு எந்த வருஷம் எடுத்தாங்க 2011. கண்டிப்பா இந்த பீரியட்ல இருந்து நமக்கு வந்துட்டு கரண்ட் லெவல் வரை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரியா? இந்த டைம்ல இருந்து இதுக்குள்ள எப்பனாலும் கேட்பாங்க HDIயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு, சரியா? சோ இப்போ 2011ல இருந்து இந்தியாவுடைய HDI வேல்யூ அண்ட் ரேங்க் என்னன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. Year, HDI வேல்யூ, ரேங்க் 2011ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சோ 2011ல HDI வேல்யூ பார்த்தோம்னா 0.586, 0.586. ரேங்க் வந்துட்டு 138. நெக்ஸ்ட் 2012ல பார்த்தோம்னா 0.594, ரேங்க் 139. 13ல 0.600, ரேங்க் 138. நெக்ஸ்ட் 14ல பார்த்தோம்னா 0.611, ரேங்க் 138. 15ல பார்த்தோம்னா 0.619,
again rank 138. 16 ல பார்த்தோம்னா 0.630 rank 136. 17 ல பார்க்கறப்போ 0.636 rank 135. next 18 சொல்லணுமா 18 சேம் தான் அதே 0.636 135. 19 பார்த்தோம்னா நமக்கு இப்ப பார்த்தது 0.645 rank 131. 20 க்கு பார்க்கறப்போ 0.638 134th rank. 21 பார்த்தோம்னா 0.6333 rank 135. 22 பார்த்தோம்னா 0.644 rank 134. 23 க்கு கரெக்டான கால்குலேஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ 24th பாத்தீங்கன்னா 0.644 rank again 134 தான். ஸோ 25க்கு கிட்டத்தட்ட அதே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பட் இயர் ஆஃப் த எண்ட்ல தான் நமக்கு வந்துட்டு அதோட கிளியர் வேல்யூ தெரியும். ஸோ நமக்கு 2019ல பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் ஆல்ரெடி பார்த்தாச்சா. இப்ப அடுத்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய 2025 ரிலேட்டடான ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் சரிங்களா, அதனுடைய ரேங்க்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 பிளேசஸ் ரேங்க் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹிஸ்டரியோட வேல்யூ 2025 ஓடது போட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தோம்னா கோவா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோவா. ஹிஸ்டரியோட வேல்யூ 0.853. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோவா 0.853. செகண்ட் யாருன்னு பார்த்தோம்னா டெல்லி 0.839. தேர்ட் பார்த்தோம்னா சிக்கிம் 0.832. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா சண்டிகர் 0.827. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கேரளா 0.796. சோ நமக்கு இந்தியா லெவல்ல தமிழ்நாடு பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 13th ரேங்க் 13வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. சோ தமிழ்நாடோட ஹிஸ்டரி வேல்யூ பாத்தீங்கன்னா 0.753. சோ இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி நோட் பண்ணீங்கல்ல, அதுல 3 டைமென்ஷன் நோட் பண்ணிருக்கீங்க, ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லிட்டு சரிங்களா. சோ அதுக்கு கீழே 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஹெல்த் கீழே என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நோட் பண்ணணும், எஜுகேஷன் கீழே என்னென்ன நோட் பண்ணணும், லிவிங் ஸ்டாண்டர்ட் கீழே என்னென்ன நோட் பண்ணணும், அது மட்டும். ஓகே, சோ நமக்கு பார்த்தோம்னா 2015 to 16ல நமக்கு டோட்டல் பாப்புலேஷன்ல இந்தியாவுடைய என்பிஐ வேல்யூ சரிங்களா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. சோ இதுல கிட்டத்தட்ட 19.1% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ரிஸ்க் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, எதையும் இழக்கக்கூடிய அபாயத்துல காணப்பட்ட மக்கள் மல்டி பாவர்ட்டி டைமென்ஷன்ல. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 8.6% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா சிவியர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கீழே காணப்படுறாங்க அப்படின்னும்
21.9% people என்ன பண்றாங்கன்னா பிலோ பாவர்ட்டி, வறுமைக்கு கீழே காணப்படுறாங்க அப்படின்னும் 21.2% பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1.9 தான் வந்துட்டு பர் டேக்கு சம்பாதிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. சோ முதல்ல எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா 2003ல வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்னா 2017ல தான் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ், ப்ரோக்னன்ஸ், அப்புறம் ஃபியூச்சரை பத்தி வெளியிட்டிருக்க அறிக்கையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ரிலேட்டடா. தான் முதல் வந்து இதோட ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. அதுக்கடுத்து செகண்ட் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 2017ல வெளியிட்டாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி வெளியிடுறாங்கன்னு பார்த்தோம்னா யூஎன்டிபி வந்துட்டு HTA ரிப்போர்ட்டை வெளியிடுறதுக்கு என்ன கிரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணுதோ அதே கிரைட்டீரியாவை மிரர் மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இவங்களும் வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்னென்ன கிரைட்டீரியால இதுல ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பாவர்ட்டி, MPI, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு HTA ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. ஸோ நார்மலா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது எந்தெந்த கோர் டைமென்ஷனை ஃபாலோ பண்ணுது, எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் இன்கம் சரிங்களா. தமிழ்நாட்டுக்கும் சேம் இதே தான். ஸோ தமிழ்நாடோட HTA ரேங்க் லிஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள், கடைசியா இருக்கக்கூடிய 5 மாவட்டம். ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியாஸா மெயினா வரும். டைமென்ஷனல் பேஸ் பண்ணி சரிங்களா மாவட்டங்களுடைய நோட் பண்ணிக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சேம் இதே பேட்டர்ன் மாதிரி தான், டிஸ்ட்ரிக்ட்ஸ், இண்டெக்ஸ், ரேங்க் சரியா, அந்த மாதிரி 3 பிரிச்சுக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அதோட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 0.872 ஃபர்ஸ்ட் ரேங்க்.
ஹையஸ்ட் அது லோயஸ்ட். எப்படி யூனிட் என்னடா இன்ட்ரெஸ்டா இருக்கா? இல்லையா? இன்னும் இந்த டாபிக்கே இன்ட்ரெஸ்டா இல்லைன்னா இன்னும் ஜோசியல் செக்ஸிஸ்ட் ஹார்மோனி எல்லாம் போனா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலீங்களா? ஐயோ இதெல்லாம் ஃபேக்ட், இதுதான் விஷயம். இனிமே வர விஷயத்தெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது. வரும்போதே பாய் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் சேரெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டே இருங்க. தூக்கம் வரும்போது கொஞ்சம் லைட்டா தூங்கிட்டு மறுபடியும் டக்குனு முடிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். சரி, 17 6 years ஒன்ஸ் விடணும். ஓகேங்களா? கண்டினியூஸா 6 years ஒன்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன ப்ரோக்ராம் 2011ல விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2000 எப்போ விட்டுருப்பாங்க? 5ல விட்டுருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விட்டுட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அபிஷியலா இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் எதையுமே பண்ணல. அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. கரண்ட்லி இப்போ இது வரையும் தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இருந்தே தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்பவும் சொல்றேன், யூனிட் 9 புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நடத்துறாங்க, எதுக்கு படிக்கிறோம், இந்த டாபிக்ஸ்க்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சரியா? ஆனா இந்த டாபிக்ஸ பேஸ் பண்ணி அப்படியே நேரா கரண்ட் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின். சரிங்களா? இடையில வரும் ஒரு டாபிக்கா 2 டாபிக்கா என்ன ஆகுனா ஐஎன்எம்மோட கனெக்ட் ஆகி வரும். அதை மட்டும் பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வந்து பதில் சொல்லக்கூடிய அந்த மென்டாலிட்டி வரும். மீதி எல்லாம் பார்த்தா ஹெச்டி எதுக்கு, ஐஎஸ்டி எதுக்கு, எதுக்கு இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில எதுக்கு, எதுவும் புரியாது. இதாவது பரவாயில்ல சொல்றதுல டேட்டா இந்த நம்பரிங் இருக்கு. அடுத்து வரும் இன்னொரு டாபிக் ஒன்று வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் மட்டும்தான். அதுல என்ன கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. ஆனா படிக்கணும். என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டுச்சுக்கோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. சோ நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு சம்பந்தமான அதர் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ பெர் கேபிட்டா இன்கம்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. சோ லாஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அரியலூர். அதுக்கடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சில யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்னையும், லாஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருப்பூரும் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சோ நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு சம்பந்தமான அதர் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ பெர் கேபிட்டா இன்கம்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. சோ லாஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அரியலூர். அதுக்கடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சில யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்னையும், லாஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருப்பூரும் இருக்கு. சரிங்களா? உங்க பேட்ச் தான் போயிட்டு யூனிட் 9 நடத்தலன்னு சொல்லி கீழே கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொன்னாங்க. சீக்கிரம் இமிடியேட்டா நடத்த சொல்லி சொல்லுவாங்க. நடத்தலன்னு Who was the first Indian judge of the Madras High Court? Muthuswamy. Year 18? 77. நீங்க 78. நீங்க சரி, ஓகே. டி முத்துசாமி அவர்கள் வந்துட்டு உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்க்காக அந்த அவங்கள வந்துட்டு எதிர்த்து இது பண்ணாங்கல்ல, சோ அதுக்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை என்னது? இந்து. எந்த வருஷம்? நீங்க என்ன வருஷம்? தி ஹிந்து. டி முத்துசாமி 77ல உருவானாரு. அதுக்கு அடுத்து 78ல தான் உடனே அடுத்த வருஷம் தி ஹிந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணா தி ஹிந்து? நிறைய பேரா? 5 பேரா? 6 பேரா? 4 பேரா? ஜி சுப்பிரமணிய வீரவாச்சாரி, அப்புறம் 4 பேரா? ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொஸ்டின் வரும், தெளிவா பதில் சொல்லணும். மொத்தமா 4 பேரா இல்ல இவங்க 2 பேரும் சேர்த்து 4 பேரா?
2 + 4 கரெக்ட். சரியா? ஓகே. சோ இது எப்ப வந்து 4 இதெல்லாம் மாறுச்சு? வச்சிருவேன். 78ல உருவாக்கப்பட்ட 98 சதேசமித்திரன் எந்த வருஷம் உருவாச்சு? என்னாச்சு இம்பார்ட்டன்ட் பத்திரிகைகள் இவ்வளவு குழப்பங்கள்? 1891. சரி, ஓகே. வீக்லில இருந்து டெய்லி மேகசின் கன்வெர்ட் ஆச்சு. அப்ப 1899ல நாளைக்கு என் கிளாஸ் தானே, இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? சுதேசமித்திரன் ஹிந்து. ஓகேவா? இதை பத்தின கிளாரிட்டி இருக்கும். யார் உருவாக்குனா, இந்த வருஷம் உருவாக்குனாங்க, எது 4 இதுல இருந்து பருவ இதெல்லாம் மாறிச்சு, இல்ல பருவ இதுல இருந்து 4 இதெல்லாம் மாறிச்சா அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? Who called Gandhiji as father of nation? Subhash Chandra Bose. Who gave the title Sardar to Patel? காந்தியா? சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லபாய் பட்டேலுக்கு வந்துட்டு பட்டம் கொடுத்தது யாரு? காந்தி. Who called Gandhiji as Mahatma? காந்திஜியை மகாத்மா என்று அழைத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், இனி ஒன் வேற? தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மான்னு அழைச்சது ரவீந்திரநாத் தாகூர். Which Congress session was presides over Irish member Albert Webb? ஆல்பர்ட் வெப் வந்துட்டு காங்கிரஸ் உடைய தலைவரா இருந்த மீட்டிங் எந்த செஷன், எத்தனாவது செஷன், எந்த வருஷம்? இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஹெட் யாரு, செகண்ட் செஷனுக்கு ஹெட் யாருன்னு கேட்பாங்களா? அதே மாதிரியே ஆல்பர்ட் வெப் எந்த செஷனுக்கு வந்து ஹெட்டா இருந்தாரு, எத்தனாவது செஷன், எந்த வருஷம்? எத்தனாவது செஷனுக்கு? காங்கிரஸ் செஷன் மொத்தம் எத்தனை தெளிவா படிக்கணும்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி? முதல் 10. சரியா? சோ இவரு 10ஆவதுக்கு தலைவர். இன்பிட்வீல் ஏதாவது ஸ்மால் செஷன் நடந்து முடிஞ்சிருந்தா? 10 செஷன் எழுதிருக்கீங்களா நோட்ல? ஃபர்ஸ்ட் 10 செஷனையும் எழுதுங்க. சரிங்களா? 10 செஷன் எழுதணும். காந்தி எந்த செஷனுக்கு மட்டும் ஹெட்டா இருந்தாரு? எங்க நடந்த செஷனுக்கு? பெல்காம்க்கு இருந்தாரு. யாரு அதிக முறை தலைவரா இருந்தாரு? தாதாபாய் நவ்ரோஜி. சோ அந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன்ஸ் 2-3 நிறைய இருக்கு. சரிங்களா? காங்கிரஸ் செஷன்ல தானே வந்துட்டு வந்தே மாதிரம் பாட படிச்சா? 1896ல பாடப்பட்டது என்னது? வந்தே மாதிரமா ஜனகணமன? வந்தே மாதிரம். அப்ப ஜனகணமன 1911 கல்கத்தா செஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிட்ரஸி. லிட்ரஸில யார் ஃபர்ஸ்ட்னா கன்னியாகுமரி அதிகமா இருக்காங்க. ஸோ தருமபுரி பார்த்தோம்னா ரொம்ப லோவா இருப்பாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பாக்குறப்போ அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா நீல்கிரிஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாக்குறப்போ திருப்பூர். அடுத்து கிரால் 2 மூணு வந்துருக்கா. ஓகே. அதாவது பிரைமரியில. சரிங்களா? அடுத்து செகண்டரியில பாக்குறப்போ நமக்கு
ஃபர்ஸ்ட் யாருன்னா தர்மபுரி, செகண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நமக்கு ஈரோடு. In which session of the Indian National Congress was non-cooperation approved? Non-cooperation movement எந்த காங்கிரஸ் செஷன்ல அப்ரூவல் ஆச்சு? பாம்பே, மெட்ராஸ், லக்னோ, நாக்பூர். கரெக்டா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், நாக்பூர் செஷன். Who was arrested during the anti-Rowlatt protests in Amritsar? அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களில் போது கைது செய்யப்பட்டவர்கள் யார்? மோதிலால் நேரு, சைபுதீன் கிச்லு, முகமது அலி, ராஜ்குமார் சுக்லா. சைபுதீன் கிச்லுவா? ராஜ்குமார் சுக்லா. ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடும் பொழுது அமிர்தசரஸ்ல யாரை கைது பண்ணாங்கன்னு கேட்கிறாங்க. Answer is Saifuddin Kichlu. Find out the militant nationalist from the following. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? தாதாபாய் நௌரோஜி, கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால், ரமேஷ் சந்திரா. டெரரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அத தீவிர தேசியவாதி அந்த மாதிரி கேட்கிறாங்க. தாதாபாய் நௌரோஜி, கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால், ரமேஷ் சந்திரா. ரமேஷ் சந்திராவா? கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால். ஆன்சர் பிபின் சந்திரபால். 1927, who was the premier of Madras presidency when the Simon Commission visited in 1927? 1927 சைமன் கமிஷன் சென்னை மாகாணத்திற்கு வந்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர் யார்? சுப்ராயனா, பி.டி. ராஜனா, ராஜாஜியா, டி.எம். நாயரா? ராஜாஜி. சுப்ராயன். 1927 சுப்ராயன். முதலமைச்சர்னு சொல்லும் பொழுதே அவங்களுடைய டியூரேஷன் உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடணும். எந்த டைம்ல இருந்து எந்த டென்யூருக்குள்ள அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு. எழுதிட்டீங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு HDI அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 3 டைமென்ஷன் வச்சு கால்குலேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 2010க்கு அப்புறம் IDHI, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அதுக்கடுத்து வந்துட்டு வேற என்ன மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, இதெல்லாம் ஆட் பண்ணி வந்து HDI கால்குலேட் பண்ணாங்களா. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா விஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா HDIல முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஆட் பண்ண மறந்துட்டாங்க. சோ அந்த ஆட் பண்ண வேண்டிய விஷயங்களை ஆட் பண்ணணும்னு சொல்லி HDI என்ன பண்றாருன்னா HDI1, HDI2, HDI3, HDI4ன்னு சொல்லி ஒரு 3 கால்குலேஷன்ஸ் இதுக்குள்ள ஆட் பண்றாரு. சோ HDIல மாடிஃபிகேஷனை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வஜித் குஹா அவர்கள் தான். Which among the following is chronologically latest? பின்வருவனவற்றுள் எது காலத்தால் சமீபத்தியது? பர்தோலி சத்தியாகிரகா, சம்ரான் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஒர்க்ஸ் சத்தியாகிரகா, அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகா. இதுல எது ரொம்ப லேட்டஸ்ட்னு கேக்குறாங்க? கேதாவா? கேதா இயர் என்ன? 1970. சம்ரான்?
சம்ரான் 1970. Which one is the first சத்தியாகிரகா? சம்ரான். எந்த மாநிலத்தில் நடந்துச்சு? சம்ரான் எந்த மாநிலம்? சம்ரானுக்கு வந்துட்டு காந்தி வர சொல்றது யாரு? எதுக்காக வராரு? சம்ரான் சத்தியாகிரகத்துடைய அந்த கான்செப்ட் என்ன? இதுங்க இந்த 3 சத்தியாகிரகம் ரொம்ப ஃப்ளோவா ஞாபகம் வரணுங்க. ரீசன் மறக்க கூடாது, யார் கூப்பிட்டாங்கன்னு மறக்க கூடாது, அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு மறக்கக்கூடாது. 1917ஆம் ஆண்டு பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய சம்ரான் அப்படிங்கிற இடத்துல இண்டிகோ விவசாயிகளை வந்துட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவங்களுடைய விளைச்சல்கள் கிடைக்காட்டியும் வந்துட்டு 20ல் 3 பங்கு வந்துட்டு வரியை செலுத்தணும் அப்படின்னு அவங்க மேல கட்டாய திணிப்பு நடக்குதுன்னு சொல்லி அங்க இருந்த விவசாயிகள்ல ஒருத்தரான ராஜ்குமார் சுக்லா அவர்கள் கேக்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ராஜ்குமார் சுக்லார் யாரு? விவசாயியா, வழக்கறிஞரா, இல்ல வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரரா, இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டான்னு கேக்குறாங்க. சோ விவசாயியான ராஜ்குமார் சுக்லா வந்துட்டு தென்னாப்பிரிக்கால காந்தி வந்து இந்தியர்களுக்கு ஆதரவா போராடி ஜெயிச்ச விஷயத்த கேட்டு ஃபர்ஸ்ட் பீகார்ல இருக்க சம்ரான் பகுதிக்கு அழைக்கிறாரு. சோ பீகார்ல இருக்க சம்ரான் பகுதிக்கு வந்து காந்தி இந்தியாவில் நடத்திய முதல் உண்ணாவிரத போராட்டம் எதுன்னு கேட்டோம்னா சம்ரான் சத்தியாகிரகம். சரியா? ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம் இதுதான். முதல் உண்ணாவிரத போராட்டம் எதுனாலும் வந்துட்டு இந்த சம்ரான் சத்தியாகிரகம் தான். சோ அது மூலமா ஜெயிக்கிறாரு. அதுக்கடுத்து அகமதாபாத் அண்ட் கேதா ரெண்டுமே 1980ல நடக்கிறது. சரிங்களா? சோ ரெண்டுலயுமே அதே மாதிரிதான் வின் பண்றாரு. பட் இதுல அகமதாபாத் மில்ல மட்டும் வந்து என்ன ஆகும்னா ஒரு லேடி லாயர் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த 3 இதுவே கரெக்டா தெரியணும். ஃபர்ஸ்ட் உண்ணாவிரத போராட்டம் எது, முதல் காந்தியுடைய சட்ட மறுப்பு இயக்கம் எது, காந்தியுடைய முதல் ஒத்துழையாமை இயக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒத்துழையாமை இயக்கம்னு தனியா ஒண்ணு இருக்கு. ஆனா காந்தியுடைய முதல் ஒத்துழையாமை இயக்கம் எது? அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம்னு தனியா இருக்கு. அப்ப காந்தியுடைய முதல் சட்ட மறுப்பு இயக்கம் எது அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. இந்த 3க்குமே ஆன்சர் வந்து இந்த 3 சத்தியாகிரகா தான். கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்க மாட்டான். சரியா? சோ முதல் உண்ணாவிரத போராட்டம்னா சம்ரான் சத்தியாகிரகா, முதல் சட்ட மறுப்பு இயக்கம்னா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், முதல் ஒத்துழையாமை இயக்கம்னா கேதா சத்தியாகிரகா. கேதா சத்தியாகிரகத்துல காந்தியை வந்து அந்த இடத்த விட்டு வெளியில போக சொல்லி சொல்லுவாங்க. குஜராத்ல இருந்து வெளியே போக சொல்லி சொல்லுவாங்க. போக மாட்டேன்னு பிடிச்சி உட்கார வச்சுப்பாங்க. காவலாளிகளும் கையை பிடிச்சி தரதான்னு எழுதிட்டு போவாங்க. அதை மீறி வந்து இது பண்ணி ஜெயிப்பாரு. சரியா? இந்த 3 சத்தியாகிரகமும் ஐஎன்எம்முடைய ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. சோ இந்த HDI 1, 2, 3 ஆட் பண்ணாரா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HDI 1 அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவலா HDயோட வேல்யூ என்னவோ அதே தான் அது. சரிங்களா? அதுக்கு அடுத்து HDI 2 என்னன்னு பார்த்தோம்னா 1ஓட சேர்த்து லைஃப் ஆஃப் இண்டெக்ஸ், சரிங்களா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸை ஆட் பண்ணணும். அடுத்து HDI 3 பார்த்தோம்னா இதுல இருந்து வர HDI 2 வேல்யூவோட சேர்த்து பாவர்ட்டி எலிவேஷன் இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து HDI 4 பார்த்தோம்னா இதுல இருந்து வர வேல்யூவோட சேர்த்து அர்பனைசேஷன் இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். By which of the following incident Motilal Nehru, initially a moderate, took to extremist nationalism? ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தேசியத்துக்கு மாறினார்? தெரியுமா? இல்ல ஆப்ஷன் வேணுமா? ஆப்ஷன்: பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சூரத் ஸ்பிளிட், இன்டர்மென்ட் ஆஃப் அன்னி பெசன்ஸ், அடுத்து சௌரி சௌரா இன்சிடென்ட். வங்க பிரிவினையா, சூரத் பிளவா, இல்ல அன்னி பெசன்டுடைய சிறைவாசமா, இல்ல சௌரி சௌரா நிகழ்ச்சியா? இதுல எதுல வந்துட்டு மோதிலால் நேரு அவர்கள் வந்துட்டு மாடரேட்டா இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா கன்வெர்ட் ஆயிருப்பாரு? அதுக்கு முன்னாடி வரை அமைதியா இருந்தாரு. அன்னி பெசன்டுடைய இதுவா? வேற எனி? சௌரி சௌரா. சோ அன்னி பெசன்டுடைய சிறை, சரிங்களா, அவங்க ஊட்டிக்கு போயிருந்தப்போ அவங்களை கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா? பிபி வாடியா, அருண்டேல், இவங்க அன்னி பெசன்ட் 3 பேரையும் கைது பண்ணிடுவாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம. சோ அப்பதான் வந்துட்டு அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்டா கன்வெர்ட் ஆயிருவார். சரி, இதுக்கு ஆப்ஷன் இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். Who founded the Banaras Hindu University?
பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? நமக்கு இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947 டேட். இந்த ஃப்ளோ வருது இல்ல, இந்த மாதிரி ஐஎன்எம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதே ஃப்ளோல வரணும். அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதுலயே ஸ்டன் ஆகி நிக்க கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப அடிப்படையான கேள்வி இதெல்லாம். ஆன்சர் இஸ் மதன் மோகன் மாளவியா. சரிங்களா? அவர்தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்குங்க. இதுக்கு ஆன்சர் வருமா? ஸ்வராஜ் இஸ் மை பர்த். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன். யார் சொன்னது? பாலகங்காதர திலகர். சென்னை, வாணியம்பாடி, அரக்கோணம், கோயம்புத்தூர், இதுல எது கிலாபத் இயக்கத்துடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்? சென்னை, வாணியம்பாடி, அரக்கோணம், கோயம்புத்தூர், இதுல கிலாபத் மூமெண்ட் நடந்துக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ் இது. அரக்கோணம். சோ ஆன்சர் வாணியம்பாடி. சரிங்களா? இதே மாதிரி புரட்சிகர பயங்கரவாதிகளுக்கு ஒரு போர்க்களமா, ஒரு பயிற்சி களமா திகழ்ந்த இந்திய பகுதி இது. இந்தியாவில இந்த இடத்துக்கு தான் போயிட்டு டெரரிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் போய் பயிற்சி மேற்கொள்ளுவாங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓகே. சோ தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்னு பாக்குறப்போ நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில பார்த்தோம்னா செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்னு கேட்டோம்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டும் நம்மளுடைய தமிழ்நாடு தான். அது மொத்த மக்கள் தொகையில தொழிலாளர்கள் மட்டும் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 45.58%, கிட்டத்தட்ட half of the peoples வந்து தொழிலாளர்களா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரசன்ட்ல பார்த்தோம்னா அதாவது 2020-21 இதுபடி ஓகேவா, ஒருத்தருடைய பெர் கேபிட்டா இன்கம்னு பாக்குறப்போ யாரெல்லாம் இது வாங்குறீங்க? 2,25,106 ரூபா. சோ அதுக்கடுத்து 100% எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா நமக்கு காணப்படுது. என்னப்பா? கண்டிப்பா மாறும். அதான் சொல்றேன்ல, இது எதுக்காகன்னு கேட்டோம்னா இது நமக்கு அபிஷியலா வெளியிட்ட கடைசி அறிக்கை இப்ப வரை நம்ம புத்தகத்துல இருக்குது. சரிங்களா? இப்ப பிரசன்ட்ல மாறி இருக்கலாம். சரிங்களா? அது நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த வருஷம்? நீங்க சொன்னது எதோடதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வருஷம்? மெட்ராஸ் மகாஜன சபா 1884. ஈரோடு, மெட்ராஸ், சேலம், மதுரை, இதுல எங்க வந்துட்டு ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு? காங்கிரஸோட தேர்ட் செஷன் எங்க நடந்துச்சு? மெட்ராஸ்ல. 1000 விளக்கு பகுதி. ஓகேவா? மக்கீஸ் கார்டன், 1000 lamps light. Who is the first president of Madras Mahajana Sabha? மெட்ராஸ் மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? டி.எம். நாயர், பி. ரங்கையா, ஜி. சுப்பிரமணியம், ஜி. ஏ. நடேசன். ரங்கையா. எந்த வருஷம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தாரு? 1896.
வேற இனி ஆப்ஷன். எந்த வருஷம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்தாரு? குவாலிட்டியில கூட பார்த்தோம். சாரி, 1915 ஜனவரி 9ஆம் தேதி. என்ன டே இது? என்ஆர்ஐ டே. ஓகேவா? ஸ்வதேசிய பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது. ஸோ தென்னாப்பிரிக்கா போய் காந்தி திரும்ப இந்தியாவுக்கு வந்த இந்த நாள் தான் நம்ம வந்து கொஷின் ஏரியால கேட்கிறப்போ காந்தி எப்போ திரும்ப வந்தாருன்னா இந்த டேட் தான் சொல்லணும். சரிங்களா? இந்த இயர். காந்தி எந்த இடத்துல ரயில்ல இருந்து கீழே தள்ளப்பட்டாரு? இது ஆப்ஷன் சொன்னா யா அதான் அப்படின்றீங்களா? டர்பன், பிரிட்டோரியா, பீட்டர் மாரிஸ்பர்க், கேப் டவுன். பீட்டர் மாரிஸ்பர்க் தான். சரி, அந்த ட்ரெயின் எங்க இருந்து எது வரையும் போச்சு? டர்பன்ல இருந்து பிரிட்டோரியா போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயின். சரிங்களா? இவர் எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாரு. சரிங்களா? சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் பை. இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார்? பணியாளர் சங்கம் அப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் இயர்லாம் அழகா ஞாபகம் மறக்கவே கூடாது. 1905 இந்திய பணியாளர் சங்கம். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் காந்தியுடைய அரசியல் குரு. ஓகே. சோ சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. மாதரம் என்ற இதழின் முதல் the first editor of the paper வந்தே மாதரம் was. வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யார்? எடிட்டர் யார்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அரவிந்த் கோஷ், ரவீந்திரநாத் தாகூர், டாக்டர் அன்னி பெசன்ட். யாரு வந்தே மாதரத்திற்கு முதல் எடிட்டரா இருந்தது? அரவிந்த் கோஷ். வந்தே மாதரத்துக்கு யார் எடிட்டர்னா அரவிந்த் கோஷ். நர்மதா. சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் built in which river? சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? நர்மதா, பவானி, காவேரி, கிருஷ்ணா. காவேரி. கரெக்ட். காவேரியால உருவாக்கப்படக்கூடிய மொத்த தீவுகள் எத்தனை? எத்தனை தீவுகள் உருவாகுது காவேரியால? 2. என்னென்னது? சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம். கர்நாடகால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? எஸ், சிவசமுத்திரம் அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் 2 தீவுகள் அங்க உருவாக்கிட்டு அதுக்கடுத்து இங்க வந்து ஸ்ரீரங்கம். சரி, ஸ்ரீரங்கத்துல வந்துட்டு அந்த தீவு உருவாகும் போது காவேரி எத்தனையா பிரியுது? என்னது அது? காவேரி 2ஆ பிரியுது. பிரிஞ்சுதான் தீவு உருவாகி மறுபடியும் உடனே ஜாயின் ஆகுது. அந்த 2 ஆறுகளுக்கு பேர் என்ன? கொள்ளிடம், அப்புறம் அவ்வளவுதான். கொள்ளிடம், காவேரி 2ஆ பிரியுது. சரிங்களா? சரி, ஓகே. which is the largest river island in India? ஆறால உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு எதுன்னு கேக்குறாங்க இந்தியால. ஸ்ரீரங்கம்,
மஜ்லி, மினிகாய், ஹூக்லி. மினிகாய். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னன்னா ஆறால உருவாக்கப்படக்கூடிய தீவுன்னு கேக்குறேன். சரிங்களா? அப்போ இங்க கடலால உருவாக்கப்படக்கூடிய தீவு ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் அதை ஒமிட் பண்ணிடலாம். யாரை ஒமிட் பண்ணலாம்? மினிகாயை ஒமிட் பண்ணிடலாம். சரி, வேற ஸ்ரீரங்கம், மஜ்லி, ஹூக்லி. ஹூக்லி ரிவரோட நேம், அப்ப அதையும் தூக்கிடலாம். பேலன்ஸ் 2 இருக்கு. இது ரெண்டுமே தீவு தான். ஸ்ரீரங்கமும் தீவு தான், மஜ்லியும் தீவு தான். இதுல எது வரும்? ஏன்னா அவன் கொஸ்டின் ஒண்ணு கொடுத்துட்டான். என்னன்னா ஆறால உருவாக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தீவுன்னு கேட்டான். ஸ்ரீரங்கம் அவ்வளவு ஒரு பெரிய தீவு கிடையாது. சரிங்களா? அது ஒரு சிறு நிலப்பகுதி மட்டும்தான். அப்ப டைரக்டா நம்ம மஜ்லிக்கு போயிடலாம். இந்த கான்செப்ட் நீங்க படிச்சிருக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஆப்ஷனை இப்படிதான் ஒமிட் பண்ணுங்க. மஜ்லிங்க, மஜ்லி வந்துட்டு மேல நம்மளுடைய ஐ திங்க் நர்மதா நினைக்கிறேன். நான் கரெக்டா பாக்குறேன். சரிங்களா? மேல இருக்கக்கூடிய தீவுகளை உருவாகிறது தான். லார்ஜஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா? கோதாவரி. ஆனைமுடியோட ஹைட் எவ்வளவு கடல் மட்டத்துல இருந்து? 2690, 2695, 2685, 2705. 95 ரெண்டு இருக்கு. டூ தௌசண்ட் 695. அடுத்து 2685. அடுத்து 2705. 95. 8. 95. சூரத் ஸ்பிளிட் அப்போ யாரு வந்துட்டு காங்கிரஸ் உடைய தலைவரா இருந்தாங்க? ராஜ்பிகாரி கோஷ், ஃபெரோஸ் ஷா, மதன் மோகன் மாளவியா, கோபாலகிருஷ்ண கோகலே. இது யார் வந்து சூரத் ஸ்பிளிட் அப்போ தலைவரா இருந்திருப்பாங்க? ராஜ்பிகாரி கோஷா. வேற? ராஜ்பிகாரி கோஷ். கரெக்ட். காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடந்துச்சு? கேன்சல் பண்ணிட்டு பாம்பே. Name of the first Indian who became the member of the British Parliament. தாதாபாய் நவ்ரோஜி. செகண்டா இன்னொரு பர்சன் கூட ஆட் பண்ணிருப்பாங்களா? யாரு? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிச்சிருக்கீங்களா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல கிரவுன் ரூல் வரும். கிரவுன் ரூல் வரும்போது அந்த கிரவுன் ரூல்ல எஸ்.என். சின்ஹா அவர்களை வந்துட்டு இரண்டாவது நபரா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து ஆட் பண்ணிப்பாங்க. நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ். No. No. July 6, 1946, 15 August 1947, 26 November 1949, 26 January 1950. 26 November 1949. Where anyone?
சோ ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சா இதுக்கும் ஆன்சர் நல்லா ஈஸியா கெட் பண்ணலாம். சரிங்களா? ஆகஸ்ட் 15, நவம்பர் 26, ஜனவரி 26 இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் செஷன் எல்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. சரியா? அந்த நேரம் கான்ஸ்டியூஷன்ல ஃபுல்லா வேலை இருந்தது. அப்ப பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு வருஷம் 1946 ஜூலை 6 தான். சரிங்களா? சோ அதுலதான் அவர் தலைவரா இருந்தார். Who is the first English president? George Ule. வேற யாரு? ஆல்பர்ட் வெர்ப், ஜார்ஜ் யூல், ஹென்ரி காட்டன், சர் வில்லியம் வெட்டர்பன். ஜார்ஜ் யூல். நோட் பண்ணிட்டீங்களா? எந்த அசோசியேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுச்சு? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் யாருக்காக உருவாக்குனாங்க? நான் பிராமின்ஸ்க்காக. எந்த வருஷம் உருவாச்சு? 1916. தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு? இந்தியா, தமிழ்நாட்டுல அடையார். நான் கண்ட பாரதம் யார் எழுதின புத்தகம்? ஆப்ஷன் சொன்ன டக்குன்னு சொல்றதுக்கா? அம்புஜத்தம்மாள், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள். வயலேஷன் ஆஃப் சால்ட் லாக்காக வந்துட்டு பெனால்டி கட்டினது யாரு? லேடி ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சத்தியாகிரக சட்டத்தை மீறியதுக்காக வந்துட்டு முதல்ல அபராதம் கட்டிய பெண்மணி. ஆயிரத்தி 1926 ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற பெண்மணி யார்? இன்டர்நேஷனல் உமன் சஃப்ரேஜ் அலையன்ஸ் காங்கிரஸ். அதுல 1926 பெண்கள் சார்பா கலந்துகிட்டது யாரு? அன்னி பெசன்ட், மணியம்மை, ருக்மணி லட்சுமிபதி, விஜயலட்சுமி பண்டிட். உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு. இவங்களும் ருக்மணி லட்சுமிபதி தான். சரியா? ருக்மணி லட்சுமிபதி மட்டும். நோட் பண்ணியாச்சா?